கைஸ், நான் உங்கள் ரெடிக்ஸ் தமிழா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக நடிகர் விஜய் இப்போ அதிகாரப்பூர்வமாக வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டாருங்க. இது சாதாரண என்ட்ரியில் இது கேம் சேஞ்சர் ஆகுமா இல்லை வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கு உண்மை புரியும். இன்று நடந்த இந்த சம்பவம் ரசிகர்கள் மட்டும் இல்லை, அரசியல் வட்டாரத்தை கூட அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு தான் சொல்லணும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த மாதிரி விஜய் அவர்களை அரசியல் பயணம் இன்னொரு நிலைக்கு போயிருக்கு. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த அந்த தருணம் ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் சமூக வலைதளங்களும் வைரலான வீடியோக்கள் இதுவே மாற்றத்தின் ஆரம்பம் என பேசுகிற மக்கள் இது எல்லாம் ஒரு பெரிய சிக்னலை கொடுக்குது. ஆனால் கேள்வி என்னென்னா, இது வெறும் ஐப்பாக இருக்குமா இல்லை உண்மையிலேயே அரசியல் மாற்றமாக மாறுமா? சிலர் சொல்கிறாங்க விஜய் இளைஞர்கள் ஓட்டு பூரா வாங்குவார், எடுத்துக்குவாருன்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க டஃப் ஃபைட் கொடுப்பாரு, டஃப் காம்பினேஷன் இருக்க போகுது. அதுவும் முக்கியமாக இவர் எடுத்திருக்க நேரம் ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் கிட்டத்தட்ட வர நேரம். இதெல்லாம் சேர்த்து பார்த்தா தமிழ்நாட்டு அரசில் இன்னும் சூடாக இருப்பதை தான் சொல்லணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், விஜய் வெற்றி அடைவாரா இல்லை இன்னும் சேலஞ்சாக இருக்குமா? பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசிகர்கள் மட்டும் போதாது, ஸ்ட்ராங்கான கிரவுண்ட் ஒர்க் தேவை. ஆனால் விஜய் இன்ஃப்ளூயன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீட் பண்ணவே முடியாது. இது ஒரு எலெக்ஷன் மட்டும் இல்லை, இது ஒரு புதிய தலைமுறை அரசியலின் ஆரம்பமாக கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வெற்றி பெறுவாரா இல்லையா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.